பொதுவாக ஆயில்ய நட்சத்திரத்தில் வந்து பெண் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இந்த காலத்துலேயும் தயங்குறாங்க. ஏன் அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்குது? அதில் ஏதாவது உண்மை இருக்கா? ஆயில்ய நட்சத்திரம் வந்து ஆஸ்லேஷா அப்படின்னாலே சர்ப்பம் அப்படின்னு அர்த்தம். அதனால் கொஞ்சம் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து அந்த பாம்பு எப்படி சீருமோ அதுபோல் சீரக்கூடிய ஒரு குணம் வந்து உண்டு. ரொம்ப சாஃப்ட் நேச்சர்னா கூட அவங்களுக்கும் கோபம் வரத்தான் செய்யும். ஸோ எப்போ அவங்களுக்கு கோபம் வரும், இல்லை எப்போ அவங்களோட இமோஷன்ஸ் வந்து மாறும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை வந்து பொதுவாக பெண்களினுடைய நட்சத்திரமாக இருந்தால் திருமண விஷயத்தில் கொஞ்சம் யோசிப்பாங்க. இந்த ஆஸ்லேஷா நட்சத்திரத்திற்கு அது வந்து ஒரு புடலங்காய் பூவை போன்ற அமைப்பில் இருக்கும். இந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பே ஒரு பாம்பை போல தான் இருக்கும். புடலங்காய் பூ அப்படின்னு சொல்கிறோம் ஜோதிட இதில். ஸோ இவங்க எப்பொழுதுமே சர்ப்பசாந்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து ஒரு நட்சத்திர பரிகாரமாகும். ஸோ ஆஸ்லேஷா நட்சத்திரக்காரா டெய்லியே வந்து காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க வீட்டில் விளக்கேற்றும் பொழுது அனந்தன் வாசுகியை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணலாம். அனந்தனுக்கும் வாசுகிக்கும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அவங்க வாழ்க்கையில் அவங்க தினமும் விளக்கேற்றி தொடங்கினாங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்திற்கான தோஷம் நிவர்த்தியாகும். இன்று டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 10:37 மணி வரையிலும் சஷ்டி, அதற்கு பின்பு சப்தமி. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 6:34 மணி வரையிலும் சதயம், அதற்கு பின்பு பூரட்டாதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 6:34 மணி வரையிலும் பூசம், அதற்கு பின்பு ஆயில்யம். மேஷராசி நேயர்களுக்கு இன்றும் சந்திர பகவான் லாபத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு நல்ல லாபத்தை தரும். வியாபாரிகள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுப்பதை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம். மேஷராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு இன்று நல்ல ஒரு உயர்வு நாளாகவே அமைகிறது. இன்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை பிரார்த்தனை செய்வது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இவர்களின் சஞ்சாரம் இன்று இவர்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும். புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய நபர்களை சந்திப்பது இன்று இவர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும். இன்று முயற்சிகள் கை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று அலைச்சலை கொடுப்பார். லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று மிகவும் அனுகூலமாகவே அமைத்து கொடுக்கிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய நாளாக இன்று அமைத்து கொடுப்பார். பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்வதும் மற்றும் புதிய கடன் முயற்சிகளுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன சுமைகள் மற்றும் மனபாரங்கள் இன்று தீரும். மிருகசீரிஷம் மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் பிள்ளைகளால் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கும். மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஆறுதலை தரும். புதிய வேலை முயற்சிகள் மற்றும் புதிய வியாபார முயற்சிகளுக்கு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும். இதனால் உங்களுக்கு நற்செய்திகளும் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் உடல் ஆரோக்கியம் மற்றும் ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை இது போன்ற இருக்கக்கூடிய பய உணர்வும் நீங்கலாம். கடகராசி அன்பர்கள், சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் எந்த வேலையிலையும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. தேவையில்லாத வாக்குறுதிகள் மற்றும் அலுவலக விஷயங்களில் நீங்கள் மற்றவர்களிடத்தில் தவறான விஷயங்களை பேசுவது இது போன்ற விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம்.
வாக்குவாதங்கள் மற்றும் விவாதங்களை இன்றைய நாளில் தவிர்த்தால் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளே. ராசிநாதன் சந்திரன் ராகுவுடன் இருப்பதும் மற்றும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 2க்குடைய சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இருப்பதனால் பகைமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே கூட்டு தொழில் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள், அலுவலகத்தில் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் இவர்கள் அனைவருமே உங்கள் சக ஊழியர்களிடம் மற்றும் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களிடம் வார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருக்கவும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்ற நாள் முழுவதுமே நல்ல ஒரு குதூகலமான நாளாக இருக்கும். ராசிநாதன் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடன் இருப்பதனால் இன்று கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தலாம். இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு விதமான பய உணர்வும் நீங்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நெடுந்தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களின் அனுசரணையும் அனுகூலத்தையும் பெறலாம். இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு வியாபாரத்திலையும் நல்ல லாபகரமான நாளாகவே அமையும். கன்னிராசி நேயர்கள், இன்று கன்னிராசி நேயர்களுக்கு சந்திர பகவான் ராகுவுடன் 6ஆம் இடத்தில் இருப்பது தன வரவை அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பணவரவு உண்டு. பங்கு சந்தையின் முதலீட்டில் நீங்கள் ஆர்வம் காட்டலாம். முதலீடுகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு லாபத்தை தரும். சந்திர பகவான் ராகுவுடன் இருப்பது கன்னிராசி நேயர்களுக்கு உறவினர்களால் சின்ன சின்ன பகை வரும், இருந்தாலும் மாலை நேரத்தில் அது தீரும். இன்று உங்கள் உறவினர்களின் வருகை வீட்டிற்கு விருந்து உண்ணுவதோ அல்லது புதிய வியாபார விஷயங்கள் பேசுவதையோ நீங்கள் தவிர்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ராசிநாதன் சுக்கிரன் சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இருப்பது ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கலாம். உங்களினுடைய இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவு இன்றைய நாளில் சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. இதில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் மருத்துவரை பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அலைச்சல்களும் வேலைகளும் மற்றும் மனதில் சின்ன சின்ன பய உணர்வும் வந்து போகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி ஆரோக்கியத்திலும் இன்றைய நாள் சற்று கவனமாக இருந்தால் இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவின் சஞ்சாரம் சற்று கணவன் மனைவி உறவில் குழப்பத்தையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு பயம் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இன்று உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். ஏற்கனவே மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் பாக்கிகள் நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் அவற்றால் இன்று பிரச்சனைகள் வருவதற்கும் நண்பர்களிடையே சில வாக்குவாதங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இதில் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். விஷாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம். 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் செவ்வாயின் சஞ்சாரம் இருக்கும் பொழுது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். இன்று விருச்சிக ராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை பைரவரை வணங்கலாம். மேலும் ராகு காலத்தில் துர்க்கையின் வழிபாடு சிறந்தது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பகை தீரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக இருப்பார். 3ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் வண்டி வாகன யோகங்கள் அமையும். புதிய வண்டி வாங்குவது, பழைய வண்டியை விற்பது மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று நீங்கள் தலையிடலாம். உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. நீண்ட காலமாக வந்து சேர வேண்டிய பண விவகாரங்களில் இன்று உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு பல நாள் கனவுகள் நிறைவேற வாய்ப்புகள் உண்டு. பல விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நாளடைவில் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் இது தீரும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலையும் மிகுந்த சந்தோஷத்தையும் கொடுக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் சின்ன சின்ன குடும்பத்தில் குழப்பங்களை கொடுக்கலாம். இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொது சேவையில் இருப்பவர்களுக்கு இன்று மற்றவர்களால் சின்ன
மனதில் குழப்பங்கள் வந்து போகலாம். இன்று உங்கள் முயற்சிகளில் ஏதாவது ஒரு விஷயத்திற்கு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. இதனால் மனம் வருந்த வேண்டாம். திருவோணம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று வெள்ளிக்கிழமை காலை வேளையில் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் மற்றும் கருடன், விநாயகர், ஆஞ்சநேயரை இன்று வணங்க எடுத்த காரியத்தில் தடங்கல் இல்லாத நாளாக அமையும். கும்பராசினியர்களுக்கு இன்று விரய செலவுகள் காத்திருக்கிறது. சந்திரன் ராகு ராசியில் இருப்பது சற்று விரயங்களை கொடுக்கும். குடும்பத்தில் வீட்டில் உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டு. இது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளாகவும் இருக்கும். இருந்த போதிலும் இன்று இதனால் உங்களுக்கு சற்று மனது தொய்வடையலாம். கணவன் மனைவி உறவிலேயும் இன்று சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கலாம். முடிந்த வரையில் இதை தவிர்ப்பது நல்லது. இதில் சற்று ஏமாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக இருந்தாலும் ராசியில் சந்திரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் சில ஏமாற்றத்தை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நீண்ட காலமாகவே இருந்து வந்த குடும்ப சொத்து பிரச்சனைகளுக்கும் இன்று பேசி முடிவெடுக்கலாம். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குவதும் மற்றும் விநாயகரை வணங்குவதும் சிறப்பு. மீனராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப வழக்குகள் தீரும். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, இதில் இன்று அக்கறை செலுத்தலாம். உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். புதிய நண்பர்களிடத்திலிருந்து வரக்கூடிய வருகைகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தத்தை தரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கல் மற்றும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இன்று அனுகூலமாக இருப்பார். இன்று சுக்கிரவாரத்தில் நீங்கள் சுக்கிரஹோரையில் சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாயுடன் இணைந்திருப்பதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட உயர் பதவிகளில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகளுக்கு இன்று சுக்கிரஹோரையில் தீபம் ஏற்றுவது நல்ல பலனை கொடுக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.